Hi my dear friends, welcome to Unithan Academy. Yes, fitness talks இருந்ததை Unithan Academy மாத்திருக்கோம். Because ஒரு Unithan அப்படின்னா என்ன? Unified then means wealth academy education. So unified wealth education எப்படி common people கொண்டு போறது அப்படின்னு யோசிச்சு இந்த சேனல் கொண்டு வந்திருக்கோம். இந்த சேனல் இஸ் the same நம்ம fitness talksல என்னெல்லாம் நம்ம சொன்னோமோ அதோட அதிகமான informations entire financial planning for common man we are going to tell about that. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா very rare topic estate planning. Estate planningனா ரொம்ப ரிச் பீப்புளுக்கு மட்டும் கிடையாது, ஈவன் ஃபார் காமன் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள் எப்படி அவங்களோட சந்ததியோட வருமானங்கள் சொத்துக்களை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொண்டு போறது ஒரு சிறப்பான டாபிக். எல்லாரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர். இந்த வீடியோவை நம்ம பார்ப்போம். லெட் அஸ் கோ டு தி வீடியோ நவ. Yes, my dear friends, succession planning அதாவது estate planning as I said there are 7 steps. One is that legal, second is taxation, third inheritance and succession planning, fourth retirement, fifth passive income, sixth asset transfer, ஒருத்தர்கிட்ட நம்ம அசெட்டை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எப்படி போகிறது தான் asset transfer, and seventh is charity. ஸோ இன்னைக்கு மெஜாரிட்டி இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் சக்சஷன் பிளானிங்கை பார்ப்போம். அதுக்கப்புறம் வி வில் சி அபவுட் தென் எப்படி வில், ஹெச்யூஎஃப் அதெல்லாம் பார்ப்போம், ட்ரஸ்டி, ஃபேமிலி ட்ரஸ்ட், எவ்ரி திங். தென் வி வில் டச் அப்பான் ஹவு த பாசிவ் இன்கம் கேன் பி கிரியேட்டட். ஸோ ஃபார் லீகல் அண்ட் டாக்ஸேஷன் ஐ எம் நாட் கோயிங் டு டச் மச் அப்பான் இட். வை? பிகாஸ் இது நீங்கள் வந்து இந்த டேக்ஸ் ப்ரொஃபஷனலையோ அதர்வைஸ் நீங்கள் வந்து லீகல் கன்சல்டண்ட்டை கூப்பிட்டதை அவங்களை கேட்டால் தான் கரெக்டாக சொல்லுவாங்க. பட் ஐ வில் செல் த ஓவரால் ஐடியா ஆஃப் ஹவு டு கோ அபவுட் இட், ஆர் ஜஸ்ட் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் பெஞ்ச் மார்க் பண்ணி நீங்கள் உங்களோட ஓன் டெசிஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ டுடே வி வில் சி அபவுட் தட். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ ப்ளீஸ் டோன்ட் கோ அவே. இது ஒரு ஆர்கிடெக்சர் ஆஃப் வெல்த் ட்ரான்ஸ்ஃபர். இன்னைக்கு வந்து சக்சஷன் பிளானிங் ஆர் எஸ்டேட் பிளானிங்னா வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி தான் பேச போகிறோம். வெல்த் ட்ரான்ஸ்ஃபர்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி, ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் அக்குமுலேட் பண்ணிட்டு வரோம். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு இது போரிங்காக இருக்கலாம், பட் எவ்ரிபடி ஹேஸ் டு ட்ராவல் திஸ் ஸ்டெப்ஸ் ஒன்லி, ரைட்? ஃபர்ஸ்ட் வந்து வேலைக்கு போனப்புறம் வீடு வாங்குவாங்க, இப்போல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க நிறைய பசங்க, யங்ஸ்டர்ஸ். தென் ரியல் எஸ்டேட், பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அண்ட் தென் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு. ஸோ இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ்க்கு எப்படி நீங்கள் கரெக்டான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் கொண்டு போயிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா இந்த காட்டிருக்கிற பிரிட்ஜ் மாதிரி நீட்டாக இருக்கும். அதே நீங்கள் வந்து சரியாக பண்ணலை அப்படிங்கும்போது வாட் வில் ஹேப்பன்? தேர் வில் பி எ கொலாப்ஸ். அது இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இந்த சக்சஷன் பிளானிங்கில் நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு லாக் மாதிரி, ஒரு வால்ட் இருக்கு பாருங்க, இங்க தெர் இஸ் அ வால்ட். ஸோ ரிஸ்க் ஆஃப் இன்ஆக்ஷன், ஒன்றுமே பண்ணலை, அப்படியே இருந்தேன், எனக்கு எல்லாம் வந்து ப்ரீவியஸ் ஸ்லைடு மாதிரி எல்லாம் சொத்துலாம் சேர்த்து வச்சுட்டேன், ஒன்றும் பண்ணலை, சம்திங் ஹேப்பன்ஸ் டு மீ, வாட் வில் ஹேப்பன்? ஸோ அப்போ லீகல் ஹியர்ஸ் எனக்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஈவன் ஃபார் ஒய்ஃப், சில்ட்ரன், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் இருக்கலாம், இவங்க எல்லாம் வந்து தே கேன் கிளைம். என்ன ஆகும் அல்டிமேட்லின்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் யூ வில் கெட் அ ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் ஃபேமிலி வெல்த். அல்டிமேட்டாக என்ன நடக்கும்னா யாருக்குமே உருப்படியாக ஒன்றும் கிடைக்காது, எல்லாமே வந்து மாட்டிருக்கோம். ஏன்னா லீகல் ஹியர் டிஸ்பியூட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒன்று ஒன்றா நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ லீகல் டிஸ்பியூட்ஸ் நம்பர் 1 இது வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து யூ வில் பி கெட்டிங் என்ன இஷ்யூஸு? ஃப்ராசன் பேங்க் அக்கௌண்ட்டு இது வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. தென் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிலேடு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த டிலேடு ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலாம். ஃபோர்த் வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்எஃபிஷியன்சி. திடுதுப்புன்னு உங்களுக்கு வந்து எல்லாமே ரிடம்ஷன் ஆகிடும், அது இப்போ வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் பண்ணுறோம். இது எல்லாம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் வில் பி அ ஃபேமிலி வெல்த் ஃப்ராக்மெண்டேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸு, இது எல்லாமே வந்து நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு 3 லாக் மாதிரி வச்சுங்க. நீங்கள்
ஆஸ் அ எல்டர்லி பர்சன் சிக்னிஃபிகண்ட் வெல்த் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா who will inherit your assets? உங்க அசட்ஸை யாருக்கு போகணும்னு நீங்க தீர்மானிக்கலாம். எப்போ போகணும், எப்போ when they will receive அதையும் நீங்க தீர்மானிக்கலாம். அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் அண்டர் விச் தே ரிசீவ் தம் அதையும் உங்களுக்கு நீங்க கண்டிஷன்ஸும் போடணும். இது மூணும் பண்ணிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த லாக்கு நீட்டா ஓப்பன் ஆயிட்டு உங்களோட ஃபேமிலி வெல்த்தை போய்கிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட். ஸோ இதில் இன்னொன்று 4 ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் எ வேலிட் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் இந்த லேசர் பாயிண்டரோட சொல்கிறேன், கிளாரிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் மஸ்ட் அன்ஆம்பிகுவஸ்லி, எந்த டவுட்ஸும் இல்லாமல் மனசில் எந்த ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் எழுதியிருக்கிறது அப்பா என்ன நினச்சாரு இல்லாட்டி தாத்தா என்ன நினச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா யூகிக்காம எல்லாருக்குமே கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கணும் என்ன உங்களோட விஷஸ், உங்களோட ஆசைகள் என்ன, யாருக்கெல்லாம் இந்த அசெட்டு போகணும், எப்படி இந்த அசெட்டை நிர்வகிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி நீங்கள் கொடுக்கணும். ரெண்டாவது லீகல் வேலிடிட்டி. வாட் எவர் வில் டாக்குமெண்ட் யூ ஆர் கிரியேட்டிங் அது வந்து லீகலி வேலிடாக இருக்கணும். ஸோ மட் பி ஸ்ட்ரிக்ட்லி கம்ப்ளை வித் கரண்ட் லீகல் ரிக்குயர்மெண்ட்ஸ் ஸ்டாண்ட் த ஸ்க்ரூட்டினி. அதாவது வந்து உங்கள் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி நீங்கள் எழுதிட்டு போனால் தெர் இஸ் நோ யூஸ். ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு எழுதுறதுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. அந்த ரைட்ஸ் எல்லாம் வந்து ஆன்செஸ்ட்ரல் சக்சஷன் லால் தான் இருக்கும். ஏன்னா தெர் இஸ் நோ டாக்குமெண்ட் இருந்தாலும் அதை வந்து கரெக்டாக பாஸ் ஆன் பண்ணலைன்னா இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ நான் வந்து என்னோட ஏர்ன்டு ப்ராப்பர்ட்டி தான் நான் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். பட் எனக்கு வந்த ப்ராப்பர்ட்டி ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்லி அவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்கு. ஸோ தேர் ஷுட் நாட் பி எனி லீகல் இன்வேலிடிட்டி இருக்கக்கூடாது. அப்புறம் டேக்ஸ் எஃபிஷியன்சி, மிட்டிகேட் கேபிட்டல் கெயின் ட்ரிகர்ஸ். முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து சம் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க, அது வந்து ரிடம்ஷன் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகும்போதுன்னா டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் வரும். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதோட ஜாஸ்தி அந்த இதுக்கு அவங்க டேக்ஸும் பே பண்ண வேண்டியதாக போச்சுன்னா தென் தேர் வில் பி ஹார்ட் பன்ஸ். அப்புறம் ஃபேமிலி ஹார்மனி, எ ப்ரிவென்டிவ் ஃப்ரேம் ஒர்க் தட் எலிமினேட்ஸ் த ஆம்பிகுட்டி. அதாவது டவுட்ஸு ஒரு விதமான யூகத்திலேருந்து இந்த கரெக்டான ஒரு டாக்குமெண்ட் சக்சஷன் நடந்துட்டா தேர் வில் நாட் பி எனி ப்ராப்ளம். ஸோ ஜென்ரேஷனல் வெல்த் கண்டினியூட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் வெல்த் அக்குமுலேஷன் தான் நடக்கணும், தவிர ஃப்ராக்மெண்ட்டு ஆக விடக்கூடாது. இது என்னோட ஜஸ்ட் ஒரு சஜஷன். நீங்கள் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மாற மாட்டேங்கல, காமன் ஸ்ட்ரக்சரல் ஓவர்சைட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னலாம் ஓவர்சைட் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு கண்ணோட்டமாக வந்து அதாவதுன்னு ஓவர்சைட் அப்படின்னு சொல்லும்போது வாட் வி கேன் சே ஒரு மேலோட்டமாக இல்லாட்டி கண்மறைவாக நமக்கு வந்து யூஸ்வலி வந்து நாம் இக்னோர் பண்ணுறது என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இன்டர்ஸ்டேட் டிஃபால்ட், வில் எழுதாமல் இருக்கிறது. சப்போஸ் ஒருத்தர் வந்து நான் வந்து சப்போஸ் வில் எழுதாமல் இறந்துட்டேன் அப்படின்னு என்ன ஆகும்னா, இந்த சக்சஷன் லாஸ், அதாவது லா ஆஃப் லேண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன அப்ளிகபிள் ஆகுதோ அதுதான் அப்ளை ஆகும். என்னோட பர்சனல் விஷஸ், என்னோட ஆசைகள், யாருக்கு இந்த பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோ அது போகாது. ஸோ அது வந்து இன்டர்ஸ்டேட் டிஃபால்ட்டு நோ வில்னா ஆட்டோமேட்டிக்லி சக்சஷன்ல அப்ளை ஆகிடும். ரெண்டாவது நாமினேஷன் இல்யூஷன். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நான் நாமினேட் பண்ணிட்டேன் தட் இஸ் எனஃப் அப்படின்னு. நாமினிங்கிறது ஒரு பேசிக்லி ஒரு கேட் கீப்பர் மாதிரி தான். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் அந்த அசெட் போகும், ஃபைனல் லீகல் ஓனர் கிடையாது. ஸோ லீகல் ஹியர் தான் ஃபைனல் லீகல் ஓனர்ஸாக இருப்பாங்க. அதனால நீங்கள் நாமினேஷன் பண்ணிட்டா மட்டும் போதாது, அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி உங்கள் அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏதாவது எனக்கு ஆயிடுச்சுன்னா அந்த பணம் வந்து நெக்ஸ்ட் நாமினிக்கு போகும், தவிர எனிபடி லீகல் ஹியர் கேன் கம் அண்ட் கிளைம். அப்புறம் இன்ஃபர்மேஷன் ஃப்ராக்மெண்டேஷன், ஃபெயிலிங் டு மெயின்டைன் ஏ சிங்கிள் கன்சாலிடேட்டட் ரெக்கார்ட் ஆஃப் அசெட். யாருக்குமே நிறைய பேருக்கு ஒரு கன்சாலிடேட்டட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு எங்கேயாவது ஒரு ரெட் கலர் டைரியில் எழுதி வச்சுருக்கீங்களா? இல்லாட்டி எவ்வளோ ஃபினான்ஷியல் அசெட்ஸ் இருக்குது, எவ்வளோ இன்சூரன்ஸ் அசெட்ஸ் இருக்குது, எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, யாருமே எங்கேயுமே எழுதி வைக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. ஒரு பிரிண்ட் அவுட் கூட இருக்காது. ஸோ அதனால என்ன பண்ணுறோன்னா, எல்லா இம்மூவபிள் அண்ட் மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே யார் பேரில் இருக்குது அப்படின்னு எழுதி வைக்கிறது ரொம்ப ரொம்ப
அதுவும் ஒரே பிளேஸ்ல வைக்கணும், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஓவர் சைட்டு. நமக்கு கண்மறைவா இது ப்ராப்ளங்கள் நடக்க ப்ராப்ளம் இருக்கு, ஏதாவது சான்சஸ் இருக்கு. தென் டேக்ஸ் பிளைண்ட் ஸ்பாட்ஸ், எக்ஸிக்யூட்டிங் ட்ரான்சஸ் இன், இது தேர்ட் டைம் நான் சொல்றேன், கேபிட்டல் கெயின்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆயிடும், ஒன்றும் பட முடியாது. அதனால டேக்ஸ் பிளைண்ட் ஸ்பாட்ஸை நீங்கள் டேக்ஸ் கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு எதில் தான் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பண்ணும்போது டேக்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் ஹவு இட் ஷுட் யூ ஷுட் மிட்டிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணலாம். மூணாவது ஓல்ட் ஏஜ் ஃபேலசி, அதாவது டிலேயிங் த ப்ராசஸ் ரதர் தென் பிகினிங் வென் சிக்னிஃபிகண்ட். நிறைய பேர் எனக்கு 65 வயசு ஆன அப்புறம் அப்போ நான் எழுதி வைக்கிறேன், வில் எழுதுறேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்பயே அவருக்கு 10 கோடி ப்ராப்பர்ட்டிக்கே இருக்கும், இல்லாட்டி நல்ல ஒரு சிக்னிஃபிகண்ட் அசெட் கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 40 வயசு ஆகும்போதே, அதாவது ஒரு சிக்னிஃபிகண்ட் அசெட் ஈவன் ஒரு 30-35 வயசுனா உடனே நீங்கள் வந்து ஒரு வில் எழுதி வைக்கிறது நல்லது. வை? பிகாஸ் நாம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டோம் இருந்தோம்னா நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது. அதனால சிக்னிஃபிகண்ட் அசெட் அக்குமுலேட் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருங்க. ஸோ அது ஒன்று இருக்கு. தென் என்னென்னலாம் டூல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 1 டூல் ஃபார் ஹிந்துஸ், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்னு இருக்கு. இது ஒரு வெரி குட் இன்ஸ்ட்ருமெண்ட். இது இட் கிரியேட்ஸ் எ செப்பரேட் லீகல் என்டிட்டி அண்ட் டேக்ஸ் என்டிட்டி, லீகல் அண்ட் டேக்ஸ் என்டிட்டி, இண்டிபெண்ட் பேன் இருக்கும். இதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா இந்த கோ பார்சனர்ஸ்ன்னு சொல்ற லீனியல் டெசெண்டன்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க. இன் அடிஷன் டு தட் நீங்கள் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸ் இன்கம், ரெண்டல் இன்கம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ஃபேமிலி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது எல்லாமே நாம இதுக்குள்ள கொண்டு வந்துடலாம். சீனியர் மோஸ்ட் மெம்பர் ஜென்ரலி வில் பி த கர்த்தா. அவரால் முடியலன்னா நெக்ஸ்ட் சீனியர் மோஸ்ட் மெம்பருக்கு கொடுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த செப்பரேட் லீகல் என்டிட்டிங்கிறது உங்களோட ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை கட்டுக்கோப்பாக பார்த்துக்கும். அது ஒரு லீகல் என்டிட்டியாக இருக்கும். ஸோ எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட், இதில் என்ன அட்வான்டேஜ்னா எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆன்செஸ்ட்ரல் அசெட்ஸ் இருக்கு, கம்ப்ளீட் டேக்ஸ் செப்பரேஷன் இருக்கு, ஸ்ட்ரக்சரல் கண்டினியூட்டி இருக்கும் அக்ராஸ் ஜென்ரேஷன். அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இதில் என்ன லிமிடேஷன் அப்படின்னா ரொம்ப கேர் எடுக்கணும். பர்சனல் அசெட்டை நீங்கள் உள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்கள் வந்து யூ ஹவ் டு அண்டர்கோ லாட் ஆஃப் ப்ராசஸ், எல்லாரும் அக்ரி ஆகணும், ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் தேர். ஸோ மஸ்ட் பி டிப்ளாய்டு எக்ஸ்ட்ரீம் கேர் ரிகார்டிங். அப்போ என்னோட இண்டிவிஜுவலாக கிரியேட் பண்ண அசெட்ஸை என்னோட பசங்களுக்கோ யாருக்கோ கொடுக்கலாம். பட் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஒன்ஸ் நீங்கள் வந்து ஹெச்யூஎஃப்ல கொண்டு போயிட்டீங்கன்னா வெளியில் கொண்டு வர்றது கொஞ்சம் டிடிஎஸ் ப்ராசஸாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்ல வரேன். நெக்ஸ்ட் டூல் ஃபேமிலி ட்ரஸ்ட். இந்த ஃபேமிலி ட்ரஸ்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ஹெச்யூஎஃபோட இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டூலுங்க. இது யார் வேணா கிரியேட் பண்ணலாம், நான் ஹிந்துஸ் ஆல்சோ கேன் மேக். இதில் வந்து செட்டிலர் இருப்பாங்க. சப்போஸ் எனக்கு இருக்கிற நான் வந்து ஃபேமிலி ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுறேன் என்னோட அசெட்ஸ்னா, அதை வந்து என்னோட அசெட்ஸோ இல்லாட்டி ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியோ ரியல் எஸ்டேட் ஹோல்டிங்கோ பண்ணோம்னா அது ஒரிஜின். த இண்டிவிஜுவல் கிரியேட்டிங் த ட்ரஸ்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபரிங் அசெட் டு த ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த என்னோட சொத்தெல்லாம் நான் ஒரு அசையா சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து வி கேன் டிரான்ஸ்ஃபர் இட் டு ட்ரஸ்ட். அதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் டாடா ட்ரஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் வச்சிருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட், ப்ரொஃபஷனல், ட்ரஸ்டட் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அதை கிரியேட் பண்ணலாம். இப்போ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரிஸ். நீங்களே டிஃபைன் பண்ணலாம் யாரெல்லாம் இதில் பெனிஃபிஷரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் டிஃபைன். அது ஜெனரேஷன்ஸ்க்கு வாட் கைண்ட் ஆஃப் யாருக்கெல்லாம் கிடைக்கணும்னு நீங்கள் அந்த ட்ரஸ்ட் ஸ்ட்ரக்சர்லேயே பண்ணிடலாம். இது ஐடியல் யூஸ் கேஸ் எப்படி யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னா ஃபேமிலிஸ் வித் சிக்னிஃபிகண்ட் ரியல் எஸ்டேட் ஹோல்டிங்ஸ். நிறைய ரியல் எஸ்டேட் ஹோல்டிங் இருக்குது, நிலவலங்கள்லாம் இருக்குது. அப்புறம் ஆக்டிவ் ஃபேமிலி பிஸ்னஸ் காலங்காலமாக பண்ணிட்டுருக்கோம். அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ் ஹியர் ஸ்ட்ரக்சர்ஸ், நிறைய பேர் இருக்காங்க ஃபேமிலிஸில். அப்படி இருக்கும்போது மல்டிபிள் ஜென்ரேஷனுக்கு இந்த ஃபேமிலி ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணால் ரொம்ப சாலிடாக இருக்கும். அப்ஜெக்டிவ் என்னன்னா லாங் டேர்ம் ப்ரிசர்வேஷன் ஆஃப் வெல்த். நம்ம வெல்த் ஃப்ராக்மெண்ட் ஆகாம அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கணும்னா இந்த ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், ஃபேமிலி ட்ரஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேதர் தென் ஒன் டைம் லம்சம் பேமெண்ட். சப்போஸ் எல்லாத்தையும் வந்து பார்ட்டிஷன் பெட்டிஷனே இப்போ நிறைய கோர்ட் கேஸில் மோர் தென் 80% மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்ட்டிஷன் பெட்டிஷன், எனக்கு சொத்தை பிரித்து கொடுன்னு சொத்தை பிரித்து போனால் எல்லாம் ஒரு ஏக்கர் இருந்தது 3ஆவது ஜென்ரேஷன் ஆகும்போது ஒரு 10 சென்ட் 2 சென்ட் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எந்த யூஸுமே கிடையாது. அதனால இந்த ஃபேமிலி ட்ரஸ்ட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதான்னு பாருங்க. லீகல் கன்சல்டன்ட்டை பார்த்துட்டு அவங்கள்ட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம்
கண்டிஷனல் வில்ஸ் அண்ட் நாமினி மித். இது நான் திருப்பி 2வது தடவையா சொல்றேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ல இல்லாட்டி உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்லாட்டி ஈக்விட்டி மார்க்கெட்ஸ்ல நீங்க வந்து நாமினி போட்டு வச்சிட்டீங்க, ஈவன் பிஎஃப் கூட நாமினி போட்டு வச்சிட்டீங்க. ஆனால் இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாஸ் த்ரூ, அதாவது நாமினிங்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாஸ் த்ரூங்க. அவர் ஒரு கேட் கீப்பர், டால் கேட் மாதிரி தான். லீகல் ஹியர் தான் ஆக்சுவல் ஓனர்ஸ் டிக்டேட் பை வில் ஆர் சக்சஷன் லா. ஸோ ஒரு வில் எழுதி வச்சிருந்தா அவங்களுக்கு தான் டைரக்டா போய் சேரும், இல்லாட்டி சக்சஷன் லா தான் போய் சேரும். ஸோ லீகல் பவர் கம்பேரிசன் நம்ம பார்த்தோம்னா, மேட்ரிக்ஸ்ல பார்த்தோம்னா நாமினி இஸ் அ வெரி லோ, கண்ட்ரோல் ஆஃப்டர் டெத் இஸ் வெரி வெரி லோங்க. தென் கண்டிஷனல் வில், லீகல் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும், கண்ட்ரோல் ஆஃப்டர் டெத் இஸ் ஹை. தென் ஃபேமிலி ட்ரஸ்ட் நான் சொன்ன மாதிரி லாங் டேர்ம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது, இது வந்து கண்ட்ரோல் ஆஃப்டர் டெத் இஸ் ஃபேர்லி ஹை தான் சொல்லலாம். வெரி ஹைன்றதோட ஃபேர்லி ஹை. கண்டினியூஸ் ஜென்ரேஷனல் ப்ரொடெக்ஷன் அது இருக்கும். இது எல்லாமே வந்து இஸ் டிபெண்ட் அப்பான் த கரண்ட் சக்சஷன் லாஸ்ல இது அலோவ் பண்ணியிருக்கணும். பிகாஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல நம்ம சேஞ்சஸ் இன் லா நிறைய வந்துட்டு இருக்கும்போது இந்த லாஸ் வந்து இட் ஹாஸ் பீன் கண்டினியூஸ்லி பாஸ் ஆன் பண்ணதுனால இந்த ஃபேமிலி ட்ரஸ்ட் வந்து ரொம்ப லாங் டேர்மா இப்போதைக்கு இருக்கு. ஃபியூச்சர்ல எனி அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் மே கம். அண்ட் தென் இதுல இன்டகிரேட்டிங் ஃபினான்ஷியல் அண்ட் லீகல் பிளானிங்ல ஒன் மிஸ்ஸிங் லிங்கை நாம பார்க்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி லா, ஹெச்யூஎஃப், ட்ரஸ்ட், வில்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இது எல்லாமே வந்து லீகலி வேலிட் டாக்குமெண்ட், நீங்க டிஃபைன் பண்ணலாம். அப்ப இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட், லீகல் ப்ரொசீஜர்ஸ், டாக்ஸஸ், தென் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் லைஃப்ல. அப்ப எப்படி நாம வந்து இதை வந்து இந்த மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா, வித் டாக்ஸ் எஃபிஷியன்சின்னா இன்சூரன்ஸ் பிளேஸ் எ பிக் பார்ட்டுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல வந்து ஒரு பிளான் ப்ராப்பர்ட்டி இருக்கு, இல்லாட்டி ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, அதுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் லீகல் ப்ரொசீஜர்ஸ், அதை வந்து நீங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வில் எழுதுறீங்க, அதுக்கு யாருக்கு போறது, அதெல்லாம் லீகல் ப்ரொசீஜர்ஸ்க்கும் இருக்குங்க. அப்புறம் டாக்ஸஸ் யூ ஹவ் டு பே, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், உங்களுக்கு யாரும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லைஃப்ல வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் வி ஹாவ் டு மேக் கண்டினியூஸ்லி. அந்த ஈவெண்ட் எல்லாம் நாம் எதுக்கு ஒரு இன்கம் ஜென்ரேஷன் ஈவெண்ட்டாக கிரியேட் பண்ணக்கூடாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஸ்கூல் போனப்புறம் ஹையர் எஜுகேஷன், இது காலேஜ் எஜுகேஷன், தென் ஹையர் எஜுகேஷன், தென் வெட்டிங் ஆர் கோயிங் ஃபார் அ பிஸ்னஸ், தென் எல்டர்லி பர்சன் டெத். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ஈவெண்ட். வி கனாட் மேக் எனி சேஞ்சஸ், இது நடந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இது எல்லாமே வந்து குழந்தை பிறக்கிறதுலேருந்து இருக்கிற வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் ஓரியன்ட் ஈவெண்ட்டுங்க. இந்த ஈவெண்ட்டை நாம இன்கம் ஜென்ரேஷன் ஈவெண்ட்டாக எப்படி நாம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, பை டேக்கிங் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் ஒரு டாக்ஸ் ஃப்ரீ கேஷ் லிக்விடிட்டி ஃபார் ஈச் ஆஃப் திஸ் ஈவெண்ட்ஸுங்க. அதுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸா ஹெல்த் இன்சூரன்ஸ், யூ நீட் நாட் செல் ஃப்ரம் த ஃபேமிலி சில்வர். ஸோ நம்ம வந்து ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸா வி கேன் கோ ஃபார் எ கேரண்டீடு பிளான்ஸ். நிறைய கேரண்டீட் பிளான்ஸ், உற்சவ் மாதிரி கேரண்டீட் பிளான்ஸ் இருக்கு. அது லைஃப் டைம் வந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஃபார் டாக்ஸஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ரெண்டாவது வந்து நம்ம எனி டெத் ஃபேமிலியில் எல்டர்லி பர்சன்ஸ் ஆகிட்டா கூட அங்கே அந்த இம்மீடியட் கேஷ் டிரான்ஸ்ஃபர் 1 crore rupees. சப்போஸ் ஒரு ஈவன் லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து ஹையர் மிடில் கிளாஸில் எனி பர்சன் டைஸ் இன் தட் ஃபேமிலி, ஒரு 1 crore rupees cash transfer to the legal heir or nominee happens, that family is taken care of the current status of living stature. அப்போ அந்த 1 crore rupees cash transfer நடக்கலன்னு என்ன ஆகும்? இப்போ இமீடியட்லி பார்ட்டிஷன் பெட்டிஷன் போடுவாங்க, சொத்தை பிரிச்சு கொடுன்னு சொல்லுவாங்க. ஆல் தோஸ் திங்ஸ் ட்ராமா வில் ஸ்டார்ட் ஹேப்பனிங். அதனால எவ்ரி பர்சன் யூ ஹாவ் டு ஹாவ் ஒரு இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸோ இல்லாட்டி நீங்கள் என்டோமெண்ட் இன்சூரன்ஸோ இருக்கிறது நல்லது. மேக் ஷூர் தட் யூ ஹேவ் காட் 1 crore கேஷ் டிரான்ஸ்ஃபர் மினிமம் ஹேப்பனிங் டு த ஃபேமிலி இன் த எவெண்ட் ஆஃப் டெத் ஆஃப் எனி பர்சன். அப்போ என்ன ஆகும்னா, ஈவன் எல்டர்லி பர்சன் ஆகட்டும், அவங்களுக்கு 1 crore 2 crore அப்போ அக்கார்டிங் டு தேர் ஹியூமன் லைஃப் வேல்யூ யூ ஷுட் ஹேவ். அப்படி ஆகும்போது தட் ஃபேமிலியில் இமீடியட் ஃப்ரிக்ஷன் ஆகாமல் சஸ்டெயின் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So it is also tax efficient. Whatever the insurance money you are going to get in the event of risk happening அப்படிங்கும்போது it is a tax free money இல்லைங்களா? ஸோ உங்களோட ஃபேமிலி சில்வர்லேருந்து எடுத்து கொடுக்க வேண்டாம். ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மாதிரி நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணி இன்சூரன்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா
it is very, very useful. Not because I'm selling insurance, but how to efficiently use the insurance tool நம்ம family financial planning include பண்றது நான் சொல்லி கொடுக்குறேன். Okay. Architecting the future practical steps. இப்போ என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் ஒரு சம்மரியா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆடிட், prepare a comprehensive list of all assets. ரெண்டாவது ensure institutional nominations match actual intent. அதாவது உங்க வில்லுல நீங்க என்ன எழுத போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நாமினேஷனும் பண்ணிச்சிட்டீங்கன்னா ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்காது. ஏன்னா வில்லுல எக்ஸ் பர்சனை கொடுத்துட்டீங்க, நாமினில ஒய் கொடுத்துருக்கீங்க, தென் eventually problem will happen. ஸோ அதனால அலைன் த இன்ஸ்டிடியூஷனல் நாமினேஷனுக்கு ஆக்சுவல் இன்டென்ட் என்ன உங்களுக்கோ அதையும் நீங்க மேட்ச் பண்ணி கொடுங்க. தென் டிராஃப்ட், எக்ஸிக்யூட் லீகலி வேலிட் வில் ஃபார் பர்சனல் அசெட்ஸ். உங்களோட பர்சனல் அசெட்ஸ் நீங்க கிரியேட் பண்ண அசெட்ஸுக்கெல்லாம் ஒரு வேலிட் வில் வித்தவுட் வெயிட்டிங். ஒரு 5000 10,000 உங்க அட்வொகேட் லாயர் கேட்கிறாருன்னா கொடுத்துட்டு ஒரு வில் கிரியேட் பண்ணுங்க. ஈவன் ஹோலோகிராஃபிக் வில், ரிட்டன் வில் ஆல்சோ எடுத்துக்கலாம் வித் 2 witnesses. பட் ஸ்டில் நீங்க லீகலி வெட்டட் வில் எடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. இஃப் யூ வாண்ட் எனி லாயர்ஸ்னா நீங்க பிங் பண்ணலாம். தமிழ்நாட்டில் இல்லை பெஸ்ட் லாயர்ஸ் எல்லாம் கான்டாக்ட்ஸில் ஐ கேன் கிவ் ரெஃபரன்ஸ், பட் நாட் அவங்களோட நீங்க டைரக்டா யூ கேன் ஹேவ் அ கனெக்ஷன்ஸ். ஐ டோன்ட் ஹவ் எனி திங் எல்ஸ் டு டூ வித். தென் எவாலுவேட், கன்சல்ட் ப்ரொஃபஷனல். அவங்களே ப்ரொஃபஷனல்ஸ், டேக்ஸ் ப்ரொஃபஷனல், லீகல் ப்ரொஃபஷனலை கூப்பிட்டு HUF ட்ரஸ்ட் ஸ்ட்ரக்சர்லாம் என்ன பண்றதுன்னு நீங்க இது பண்ணீங்க. And fifth important, communicate to inform the family members. Very, very, very important. இதெல்லாம் பண்ணிட்டு சைலண்டா உட்காந்துருந்தா போகிறது, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இம்பார்ட் பண்ணும். தென் பீரியாடிக்கலி ரிவ்யூ பண்ணுங்க. 6th step. ஸோ பீரியாடிக்கலி ரிவ்யூ பண்றதுன்னு என்ன, யூ கேன் சேஞ்ச். சப்போஸ் நீங்க வந்து ஒருத்தர் வந்து நல்ல வெல் செட்டில் ஆயிட்டாரு, ஃபாரின் கண்ட்ரி போயிட்டாரு, he has become foreign citizen, he is not going to come back, இங்க இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஸோ யூ கேன் ஆல்வேஸ் அடிஷன், டெலிஷன், எவ்ரிதிங் யூ கேன் டூ. இதெல்லாம் பண்ணீங்கன்னா யூ ஆர் preserving the legacy. So my take என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, wealth built over decades deserves a thoughtful planning. உங்க சொத்துக்கள் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறீங்க, அதை நீங்க ப்ராப்பர் பிளானிங், தாட்ஃபுல் பிளானிங் நல்லா யோசிச்சு பிளான் பண்ணணும். ரெண்டாவது, த்ரூ கேர்ஃபுல் ஸ்ட்ரக்சரிங். நான் இப்போ சொன்ன ஸ்ட்ரக்சரிங் மாதிரி கரெக்டான ஸ்ட்ரக்சர், எதெல்லாம் நீங்க வந்து வில், எதெல்லாம் வந்து கண்டிஷனல் வில், எதெல்லாம் நீங்க ட்ரஸ்ட் கொண்டு போகணும், HUF கொண்டு போகணும், அது மாதிரி நீங்க டிசைட் பண்ணலாம். அண்ட் தென் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி அ சோர்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபவுண்டேஷன் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரதர் தென் ஏ கான்ஃப்ளிக்ட். இல்லைன்னா என்ன ஆகும், ஒருத்தருக்கு மனபேதங்கள் இது நடக்கும். அப்போ வந்து ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க, சண்டெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா இந்த ஒரு 6 steps நான் சொன்னதை நீங்க இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, யூட்டிலைஸ் பண்ணுங்க. டெஃபினெட்லி இட் வில் பி, யூ வில் பி ஹேவிங் எ வெரி பீஸ்ஃபுல் ஃபேமிலி ஃபார் யுவர் இது. That is why I am telling you, in the succession planning is very, very important for anybody who has made a significant amount of wealth. So while it is a, நீங்க உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு how this wealth should be transferred அப்படிங்கிறத நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டா நினைச்சு இன்னைக்குலேருந்து ஆக்ட் பண்ணுங்க. So thank you for watching, my dear friends. Please subscribe, comment and share. Our channel is Unithan Academy. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் பர்சனல் ஃபைனான்ஸில் உங்களுக்கு வீடியோ வேணும்னா, வாட் டைப் ஆஃப் வீடியோ உங்களுக்கு வேணும்னு கமெண்ட்ல போடுங்க. We will try to make a best of video. Thank you very much. Bye bye.